வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குஜராத் மாநிலம் மோர்பி பகுதியில் கேபிள் பாலம் இடிந்து விழுந்து பயங்கர விபத்து. 60க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். ரயில்வே தேர்வில் விதிமுறைகளை மீறி வட மாநிலத்தவர்கள் நியமிக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. IAS போன்ற தேர்வுகளில் அதுபோன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என வலியுறுத்தல். போக்குவரத்து விமானங்களை உற்பத்தி செய்யும் முக்கிய நாடாக இந்தியா மாறும். குஜராத்தில் தனியார் விமான தயாரிப்பு நிறுவன தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா சாம்பியன். சீன தைபே அணியை வீழ்த்தி சாத்விக் சிராக் ஜோடி அசத்தல். உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் இறுதிப் போட்டியில் வெள்ளி வென்றார் தமிழக வீரர் சங்கர் முத்துசாமி. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றுப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா தோல்வி. பாகிஸ்தானின் அரையிறுதி கனவு மங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதம மந்திரி குசும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் மாநில அரசின் மின்சாரத்தை நம்பியிருக்க வேண்டியது இல்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த விவசாயி எழிலன் பிரதம மந்திரி குசும் திட்டத்தின் கீழ் தனது வயலில் சூரிய சக்தியில் இயங்கும் பம்பு செட் பொருத்தியுள்ளதாகவும், இதன் மூலம் தனது வயலுக்கு எந்த செலவுமின்றி நீர் பாய்ச்சி வருவதாகவும் பாராட்டு தெரிவித்தார். பிளாஸ்டிக்கை ஒழிக்கும் முயற்சியாக கோவை ஆனைக்கட்டி பகுதியில் பழங்குடி பெண்களுக்கு வேலை கொடுத்து சுடுமண் தேநீர் கோப்பைகளை தயாரித்து வரும் சவுந்தரராஜன் என்பவரையும் பிரதமர் அப்போது பாராட்டினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான பேச்சுக்களை தமிழக ஆளுநர் RN ரவி நிறுத்திக் கொள்ள வேண்டுமென திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திமுக MP TR பாலு, திராவிடக் கழக தலைவர் கி. வீரமணி, தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சனாதனம், ஆரியம், திராவிடம், திருக்குறள் உள்ளிட்டவை குறித்து ஆளுநர் தெரிவிக்கும் கருத்துக்கள் அபத்தமாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நாடும் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்துதான் இருக்க முடியும் என ஆளுநர் RN ரவி கூறுவது உலகமறியா பேச்சு என்றும் விமர்சித்துள்ளனர். ஆளுநர் விவகாரத்தில் அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கருத்தை ஏற்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பசும்பொன்னில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் இதனை தெரிவித்தார். அந்த கருத்தை ஏற்கிறேங்கிற முதல்ல IPS, IAS, நீதிபதி இவர்களெல்லாம் ஆளுநராக நியமிக்கிறத நிறுத்திடணும். ஏன்னா மக்களிலிருந்து மக்களுக்காக சேவை செய்து வந்த தலைவர்களை தான் நியமிக்கணும். நீங்கள் இந்த அதிகாரிகள் இந்த பதவியை எதிர்பார்த்திருந்தா அதிகாரத்தில் இருக்கும்போது என்னவா இயங்கியிருப்பாங்க? ஒரு நீதிபதியை நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஆளுநராக நியமிக்கிறீங்க, அவர்கிட்ட என்ன நீதி இருந்திருக்கும்? உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடவே இயங்குற ஒருவர்கிட்ட எதை நீங்கள் மக்களுக்கு என்ன நியாயம் இருக்கும்? என்ன மக்களுக்கான நேர்மை எங்கே இருக்கும்? உண்மைத்தன்மை எங்கே இருக்கும்? அதனால இந்த முறையே தப்பு. அதனால இந்த எல்லா கட்சியினுடைய கருத்தை நான் ஏற்கிறேன். வடகிழக்கு பருவமழையால் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புப் பணியில் ஈடுபட தயார் நிலையில் இருப்பதாக தீயணைப்புத்துறை DGP ரவி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் மீட்புப் படை உபகரணங்களை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் 196 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார். மீட்புப் பணிகளில் ஈடுபட 898 வீரர்களும் 250 தன்னார்வலர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் ரவி தெரிவித்தார். சென்னை புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆய்வு செய்தார். பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர், தலைமைச் செயலாளர் மழைநீர் தேங்காத வகையில் முதற்கட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து புழுதிவாக்கம், பரங்கிமலை, பழவந்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கப்பாதைகளில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். மத்திய அமைச்சர்கள் தமிழகம் வந்து ஆய்வு நடத்துவதில் எந்த தவறும் இல்லை என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கும் சேர்த்துதான் மத்திய அமைச்சர்கள் உள்ளதாக கூறிய அவர், மத்திய அமைச்சர்களின் ஆய்வை வரவேற்பதாக தெரிவித்தார். கோவை கார் வெடிப்பு வழக்கில் NIA விசாரணைக்கு உதவியாக 2 இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட 14 போலீசார் கொண்ட தமிழக காவல்துறை குழு உருவாக்கப்பட்டுள்ளது. கோவை கார் வெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு நேரடி விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் NIA விசாரணைக்கு உறுதுணையாக கோவை மாநகர காவல்துறை சார்பில் 2 இன்ஸ்பெக்டர்கள், 4 சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 8 காவலர்கள் கொண்ட குழு வழங்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் விசாரணை நிறைவடையும் வரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் உளவுத்துறையின் பணி திருப்தியாக இல்லை என்று கோவை சம்பவத்தில் என்ஐஏ விசாரணை முடிவில் உண்மைகள் தெரியவரும் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கோவை கார் வெடிப்பு சம்பவத்திற்கு தமிழக உளவுத்துறையின் ஒட்டுமொத்த தோல்வியே காரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஆட்சியில் உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்தார். புலனாய்வு அமைப்புகளின் ரகசிய அறிக்கை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எப்படி கிடைக்கிறது என்று திமுக செய்தி தொடர்பாளர் ராஜீவ்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அவருக்கு டிப்ரெஷன் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே பத்திரிகையாளரை பார்த்து திட்டினாரு, இன்னைக்கு போலீஸ்காரை பார்த்து திட்டுறாரு, இன்னும் 2 நாள் நீதிபதிகள் திட்டுவார். அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டாவே, ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டாவே தான் மெத்தப்படுத்த மேதான் நம்புவாரு. அரசியல்ல வந்து என்னைக்குமே வயது ஒரு தடை இருக்காது. ஏன்னா எத்தனை வயசுல அரசியல் இருக்கலாம். ஏன்னா அனுபவம் முக்கியம். அரசியல் அனுபவம் தான் முக்கியமா இருக்கு. அந்த அனுபவம் அண்ணாமலைக்கு இல்லை. பாஜகவுடைய மாணவர் அணிக்கோ பாஜகவுடைய இளைஞர் அணிக்கு தான் அண்ணாமலை லாய்க்கா இருக்கலாம் முடிய பாஜக தலைவர் பதவிக்கு லாய்க்கு இல்லை. அவர் வந்து தன்னை நிரூபிப்பதற்காக எதையாவது ஒன்று பேசணுக்கா பேசிக்கிட்டே இருக்காரு. அது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன் நோய். தமிழகத்தில் தீவிரவாதத்தை முதலமைச்சர் எள்ளளவும் அனுமதிக்க மாட்டார் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தீவிரவாதத்தை முதல்வர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் என தெரிவித்தார். மதத்தால் இனத்தால் இந்த நாடு பிரியக்கூடாது, அனைவரும் மனிதன் என்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் விரும்புகிறார்கள். தீவிரவாதத்தை பொறுத்தளவில் எல்லளவும் முதலமைச்சர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அது எந்த பகுதியை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதை இரும்பு கரம் கொண்டு அடுக்குவதற்கு முதலமைச்சர் தயாராக இருப்பார். முதலமைச்சரை பொறுத்தளவில் தமிழகம் அமைதி பூங்காவாக, தமிழகம் ஒரு புண்ணிய பூமி, ஆகவே இதில் தீவிரவாதத்திற்கு இடமில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார்கள். தமிழகத்தில் ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக அதிகாரிகள் செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என ஆளுங்கட்சியினர் நினைப்பதாகவும் அவர் குறை கூறினார். ஒரு பக்கம் ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம், எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம், அதிகாரிகளை பார்க்கிறோம், கைப்பாவையாக மாறியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆளுகின்ற அரசியல்வாதிகள் எது வேணாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம், மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற அளவுக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முத்துராமலிங்க தேவரின் 115வது ஜெயந்தி விழாவையொட்டி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூக மேம்பாடு, விவசாயிகள் நலன், வறுமை ஒழிப்பு முதலியவை உட்பட நம் தேசத்திற்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலைசிறந்த பங்களிப்பை ஆற்றியதாக தெரிவித்துள்ளார். கொடுங்கோல் சட்டத்திற்கு எதிராக மக்களை அணி திரட்டியவர் முத்துராமலிங்க தேவர் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் நேதாஜியின் கரத்தை வலுப்படுத்தியவர் தேவர் என்றும் கூறியுள்ளார். முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் வெள்ளிக்கவசம் வழங்கி மரியாதை செலுத்தினார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவாக 9,11,745 ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ 400 கிராம் எடை கொண்ட வெள்ளிக்கவசம் மற்றும் வெள்ளி ருத்ராட்ச மாலை வழங்கி ஓபிஎஸ் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முத்துராமலிங்க தேவருக்கான தங்க கவசத்தை வருவாய்த்துறை வசம் ஒப்படைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று தெரிவித்தார். மேலும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நான்தான் என்றும் இரு அணிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே தொண்டர்களின் விருப்பம் எனவும் அவர் வலியுறுத்தினார். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன், கே.என். நேரு உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முதலாவதாக யானை முகம் கொண்ட தாரகாசுரனை சுவாமி ஜெயந்திநாதர் வதம் செய்தார். இரண்டாவதாக சிங்கமுகம் கொண்ட சிங்கமுகாசுரனை வதம் கொண்ட ஜெயந்திநாதர் தன் முகத்தோடு வந்த சூரபத்ரனை வதம் செய்தார். பின்னர் மாமரமாகவும் சேவலாகவும் மாறிய சூரபத்ரனை வதம் செய்த சுவாமி ஜெயந்திநாதர் சேவர் கொடியாகவும் மயிலாகவும் ஆட்கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்ற இந்நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
அதேபோல அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பகோணம் அடுத்த சுவாமிமலையில் கந்தசஷ்டியையொட்டி முருகப்பெருமானுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் பகுதியில் அமைந்துள்ள 146 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் கோயிலில் சூரசம்ஹார நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். போக்குவரத்து விமானங்களை உற்பத்தி செய்யும் முக்கிய நாடாக இந்தியா மாறும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி வதோதராவில் தனியார் விமான தயாரிப்பு நிறுவனத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அதற்கான அடிக்கல்லை நாட்டினார். அப்போது பேசிய அவர், இந்தியா உலகிற்கு ஒரு பெரிய உற்பத்தி மையமாக மாறி வருகிறது. உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக இந்தியா தனது அடையாளத்தை உருவாக்கும் என்றார். இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகளை முடக்கும் போக்கு தொடர்ந்தால் நாடு அதிபர் ஆட்சிக்கு செல்ல வழிவகை செய்யும் என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எச்சரித்துள்ளார். கொல்கத்தாவில் உள்ள தேசிய நீதியியல் அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரால் அனைத்து ஜனநாயக அதிகாரமும் கைப்பற்றப்படுவதாக தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மோர்பியில் பழமையான தொங்கு பாலம் விழுந்ததில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோர்பியில் மச்சு ஆற்றுக்கு மேலிருந்த தொங்கு பாலம் மாலை 6:30 மணி அளவில் சரிந்து விழுந்துள்ளது. விபத்து நடந்தபோது பாலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நிலையில் அதில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குஜராத் முதலமைச்சர் பூபேந்திரபாய் பட்டேல் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டார். பின்னர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர்களையும் அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொங்கு பாலம் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அதேபோல குஜராத்தில் தொங்கு பாலம் அறுந்து விழுந்து விபத்திற்குள்ளான செய்தி கேட்டு வேதனை அடைந்ததாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் கூறியுள்ளார். சீன கடன் செயலி சம்பவங்களில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளுக்கு யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசும் கடிதம் எழுதியுள்ளது. சீன கடன் செயலிகளால் தேசிய பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் குடிமக்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவும் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதுபோன்ற செயலிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது. சீன தைபே அணியை எதிர்த்து விளையாட சாத்விக் சிராக் ஜோடி அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் இறுதிப் போட்டியில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் தமிழக வீரர் சங்கர் முத்துசாமி 14-21, 20-22 என்ற நேர்செட் கணக்கில் குக் வான் லின்னிடம் தோற்று வெள்ளிப்பதக்கம் பெற்றார். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்திய அணி போராடி தோல்வியடைந்தது. பெத் ஆப்டஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்கள் எடுத்தது. பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி கடைசி ஓவரின் 4வது பந்தில் 5 விக்கெட்டை மட்டும் இழந்து இலக்கை எட்டியது. மற்றொரு ஆட்டத்தில் ஜிம்பாப்வேவை 3 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வங்கதேசம் த்ரில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் இன்று நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா அயர்லாந்துடன் மோதவுள்ளது. பிரிஸ்பேன் காபா மைதானத்தில் இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. குரூப் 1 பிரிவின் புள்ளிப்பட்டியலில் பின்தங்கியிருக்கும் ஆஸ்திரேலியா அயர்லாந்தை வெல்ல முயற்சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்காலில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழகம், வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் மோர்பி பகுதியில் கேபிள் பாலம் இடிந்து விழுந்து பயங்கர விபத்து. 60க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். ரயில்வே தேர்வில் விதிமுறைகளை மீறி வட மாநிலத்தவர்கள் நியமிக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. IAS போன்ற தேர்வுகளில் அதுபோன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என வலியுறுத்தல். போக்குவரத்து விமானங்களை உற்பத்தி செய்யும் முக்கிய நாடாக இந்தியா மாறும். குஜராத்தில் தனியார் விமான தயாரிப்பு நிறுவன தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா சாம்பியன். சீன தைபே அணியை வீழ்த்தி சாத்விக் சிராக் ஜோடி அசத்தல். உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் இறுதிப் போட்டியில் வெள்ளி வென்றார் தமிழக வீரர் சங்கர் முத்துசாமி.
T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றுப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா தோல்வி. பாகிஸ்தானின் அரையிறுதி கனவு மங்கியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.